செமையான கேள்வி. எனக்கு வந்து பேமெண்ட் மட்டும் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு யார் விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு விஜேஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம கண்டஸ்டன்ஸ்லாம் வந்து பொங்கி எழுந்து ஒரு ரிப்ளை ஒன்று சொல்கிறாங்க. ஸோ இருக்காங்க நம்மளுக்கு வந்து அரோரா. ஏன்னா ஆல்ரெடி விஜேஸ் வந்து சாட்டர்டே எபிசோடில் வந்து சொல்லிட்டாங்க, அரோரா நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்போ இந்த பீஸை வந்து நம்ம அடிச்சிடலான்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சுபிக்ஷா பேசுகிறாங்க, அவளுக்கு வந்து மற்றவங்களை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேசாமல் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க சின்ன சின்ன விஷயங்களில் காமிக்கிற ஆர்வம் வந்து ஏன் வந்து டாஸ்கில் காமிக்க மாட்டேன்றாங்கன்னு சொல்லிட்டு அமித் கேட்குறாங்க. சரி அடுத்தது நம்ம சபரி என்ன கேட்குறாங்கன்னா, அவளுக்கு வந்து எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே தெரியும், ஆனால் வேணும்னே வந்து விளையாடாமல் இருக்கா அப்படின்னு. நெக்ஸ்ட்டு நம்ம இனிப்பாக பேசுகிற கனியக்கா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வைல்ட் கார்டு வந்த உடனே வந்து இவங்க எழுதினது வந்து எனக்கு வந்து மணி ஃபேம் தான் வேணும்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. கண்டிப்பாங்க, எதுக்கு பிக் பாஸ் வீட்டுக்கு போகிறோம் எல்லோரும்? மணி அண்ட் ஃபேம் தான். இது ரெண்டு தவிர வேறு எதுக்காக நம்ம அங்கே போகிறோம்? நம்ம ஒரு செல்ஃப் ரியலைசேஷனுக்காக அங்கே போகணுன்னா நம்ம ஏதாவது ஒரு கவுன்சிலிங் போகலாம், இல்லை பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு போகலாம், கிளாஸ் போகலாம். ஸோ நம்ம பிக் பாஸுக்கு போகணும், மக்கள் நம்மளை பார்க்கணுன்னா அது ஃபேம் அண்ட் மணி இந்த ரெண்டு விஷயத்துக்காக மட்டும்தான் வந்து எல்லோரும் வந்து பிக் பாஸ் போவாங்க. ஸோ அது தப்பாக எனக்கு தெரியல. ஸோ அரோரா அந்த மாதிரி வந்து எல்லோரும் சான்ஸ் கிடைக்கிற டைமில் நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு பீஸ் இருக்குது, நம்ம குத்திக்கலாம்னு சொல்லிட்டு குத்துறாங்க. ஏன் இந்த குத்தல் வந்து நீங்கள் நாமினேஷன் டைமில் வந்து காமிக்கல? இப்போ ஓப்பன் நாமினேஷனில் வந்து 13 ஓட்டு திவாகருக்கும் 11 ஓட்டு பாருக்கும், சம்திங் லைக் தட். ஓகே, எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அந்த மாதிரி இருந்தது இல்லையா? அதில் யாராவது ஒருத்தர் வந்து அரோரா பேர் சொன்னாங்களா? ஏன் சொல்லலை? அப்போ இந்த கருத்துலாம் வந்து உங்கள் மைண்டில் இருக்குது, இருந்தாலும் ஓப்பன் நாமினேஷனால் வந்து அவங்களால சொல்ல முடியல. ஏன் சொல்ல முடியல? அப்போ இவங்களும் சேஃபாக தானே விளையாடுறாங்க. இப்போ விஜேஎஸ் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு யாரெல்லாம் வந்து தகுதின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பதில் சொல்கிறாங்க இல்லையா, அரோரா வந்து இந்த மாதிரி ப்ளே பண்ணல, அவங்க வந்து கேமுக்கே வரல, யார்கிட்டையும் பேச மாட்டேன்றாங்க, சண்டைக்கு வர மாட்டேன்றாங்க, ஸ்ட்ராட்டஜி இல்லை, டைம் பாஸு. ஸோ இஷ்டத்துக்கு வந்து நிறைய ரீசன் இருக்கே மக்களே. ஸோ இது வந்து ஏன் வந்து இவங்க நாமினேஷனில் சொல்லாமல் இப்போ சொல்லி என்ன பிரயோஜனம்? இப்போ ஒரு நாமினேஷனில் வந்து இப்போ துஷார் போயிருக்காங்க இல்லையா, துஷார் இந்த வாரம் வந்து ஓப்பன் அப்பாக இருக்காரு. ஸோ துஷாரை சொல்லலைன்னா கண்டிப்பாக அரோரா இருந்தால் அரோரா தான் போயிருப்பாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து சொல்லி எந்த யூஸும் இல்லை.